Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன, இப்போ என்ன ஃபீலிங்ஸில் இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. நான் பைல் செலெக்ஷனாக வச்சுருக்கேன் இந்த வீடியோவில், பைல் 1 பைல் 2. ஸோ 2 பைல் நான் யூனிவர்ஸ்ட்டை ப்ரே பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 பைலோட பிக்சர் காமிக்கிறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எந்த பைல் ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ பைல் 1 ட்ரஸ்ட் இன் ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து எழுதியிருக்கிறலாம் வந்து பார்க்க வேணாம், ஜஸ்ட் பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பைல் 1 சூஸ் பண்ணுங்கள். பைல் 2, ஸோ பைல் 1 பைல் 2 உங்களுக்கு எந்த பிக்சர் பிடிச்சிருக்கோ அந்த பிக்சர் சூஸ் பண்ணலாம். பைல் 1 பைல் 2. ஸோ டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். ஐ திங்க் உங்களுக்கு பிக்சர் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்சன்ட்ட இருந்து மெசேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸ் இருக்குது, ஹீலிங் செஷனும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பைல் 1. இந்த பிக்சர் சூஸ் பண்ணால் வியூவர்ஸ்க்கு உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். பைல் 1 ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும், எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு வெயிட்டிங் எனர்ஜி இருக்கிற மாதிரி தெரியுது, சரியா? ஸோ நீங்கள் யூனிவர்ஸோட டைமுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஃபாஸ்ட் அந்த ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. பார்க்குற வியூவர்ஸ், பைல் 1 வியூவர்ஸ் எல்லாமே வந்து உங்கள் விருப்பப்படி நடக்கணும்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அது பண்ணாதீங்க, அது நடக்காது. ஜஸ்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது, ஒரு அலைன்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், சரியா? உங்களுக்கு பிடிச்ச டைமில் வந்து யூனிவர்ஸ் எதுவுமே நடத்தி வைக்காது. எது உங்களுக்கு நல்லது வாழ்க்கையிலையும் அதுதான். பட் நீங்கள் வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும், எப்போங்கிற எனர்ஜியில் இருக்கீங்க, அது நல்லா தெரியுது பைல் 1. ஓகே, ஸோ இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. கார்ட் ஷஃபில் பண்ணும்போது உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எனர்ஜியோட கனெக்ட் ஆக முடியும். உங்கள் பர்சன் வந்து இன்னும் வந்து ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து இன்னும் யோசிக்கலை. உங்ககிட்ட வந்து ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப், ஒரு மேரேஜ் லைஃப், அல்லது வந்து உங்களை குழப்பத்தில் வைக்காமல் உங்களை ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் அவங்களே ஒரு பயங்கர குழப்பத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களை தாண்டி சிலருக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், சிலருக்கு தான், நிறையா பேர் இல்லை. தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸ் வந்து உங்களை தாண்டி வந்து இருக்குது. இதில் நிறையா பேரோட பர்சன், உங்களோட பர்சன் வந்து ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு உங்கள் வட்டத்துக்குள்ளே உங்கள் பர்சனை உள்ளே விடாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் பர்சனுக்கு வந்து எதனால் நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, சடனாக உங்களுக்கு என்ன ஆச்சு? நிறைய லவ் காமிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நிறைய கேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அவங்க லைஃப் வந்து உங்கள் லைஃப்பில் அவங்க எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பேசியிருப்பீங்க, சொல்லியிருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் அந்த லவ் எனக்கு திரும்ப கிடைக்கல, என்ன ஆச்சு, என் பர்சனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஒரு ஸ்ட்ராங் பவுண்ட்ரி, ஏன் சடனாக இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற இன்னும் குழப்பத்தில் வந்து இன்னும் அவங்க மீண்டு வரலைன்னு சொல்லலாம். அது அவங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஓவர் திங்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எது சரி, எது தப்பு, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் அதிகமாக இருக்குது.
அதே நேரத்தில் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சிலர் வந்து அதை வந்து அவங்க மனசு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது சரியா. ஏன்னா அது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமையில வந்து இன்னும் இல்லை. இன்னும் உங்கள் பிரிவே வந்து அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க நீங்கள் வேணுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்கிற நினைப்பெல்லாம் இல்லை, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசிக்கல. எப்படியும் ஒரு நாள் திரும்ப வருவீங்க, அதே லவ் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்களோட குழப்பம் என்னென்னா, ஏன் நீங்கள் சடனாக இப்படி முடிவு எடுத்தீங்க, நீங்களா எடுத்த முடிவா இல்லை வேறு யாராவது உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தப்பாக பேசி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் பண்ண வச்சாங்களா அப்படிங்கிற குழப்பம் வந்து உங்கள் பர்சனுக்கு அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சன் ரொம்ப டாமினன்ட் கேரக்டராக இருப்பாங்க. பட் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது கண்டிப்பாக. இதில் நிறையா பேர் வந்து சிம்மம் ரிலேட் ஆகும் உங்களுக்கு. நீங்களும் உங்கள் பர்சனும் வந்து சிம்மம் அந்த ரிலேட் ஆகும். அண்டு கடகம், மீனம், விருச்சகம் இருக்குது சரியா. இதில் அதிகமாக இருக்கிற ராசிகள், மற்ற ராசி இருக்குது, ஏன்னா ஸ்வாட் பென்டக்கிள்லாம் இருக்குது, பட் அதிகமாக இருக்கிற ராசிகள் மட்டும் நான் சொல்கிறேன். அண்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். அது ரொம்ப நீங்கள் இல்லை இந்த பர்சன்னாலே நீங்கள் ரொம்ப காயம் ஏற்படுத்தியிருக்கலாம். அது உங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எப்படி கொண்டு போயிடுச்சுன்னா, நீங்கள் உங்கள் தனிமையை ரொம்ப இப்போ விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க. தனியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இப்போ பவுண்ட்ரி எப்படி செட் பண்ணணும், இந்த அளவுக்கு தான் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம வழி கொடுக்கணும். இந்த ஒரு ஒரு வேலி உங்களுக்கு வந்து இப்போ தான் போட தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து உங்களை சுற்றி ஒரு பவுண்டரி போட்டுட்டு உங்கள் பர்சன் உள்ளே விடாத மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டீங்க. பட் உங்கள் பர்சனுக்கு வந்து அது பிடிக்கலன்னு சொல்லலாம். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் வருது, கோபம் இருக்குது. உங்கள் 2 பேருக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பயங்கர பேஷனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு தீவிர காதல் உங்கள் 2 பேருக்குமே இருந்திருக்கு. இப்போ வந்து உங்கள் 2 பேருக்குமே குழப்பங்கள் அதிகமாக இருக்குது சரியா. ஒரு தெளிவு இல்லை. நீங்கள் ஏன் வந்து இதுலேருந்து மூவ் ஆன் ஆகி போயிருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் பாயிண்டில் வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா, மறுபடியும் வந்து லூப்பில் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சிருக்கு. நிறையா உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து பாடம் சொல்லி கொடுத்துருச்சு. ஸோ அகைன் அண்ட் அகைன் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே மாதிரி பர்சனை வந்து நான் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த மாதிரிலாம் வேணான்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி பர்சனை நான் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்பெஷலி இந்த வீடியோ எந்த பர்சனுக்காக பார்க்குறீங்களோ அந்த பர்சனோட தாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக வந்து இருந்திருக்கு. ஆர் இப்போ கூட இருக்கலாம். இப்போயும் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணலாம். அதில் வந்து இன்னும் ஸ்டக்காகி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்னதான் ஒரு பவுண்டரி செட் பண்ணனாலும் உங்கள் பர்சனோட தாட்ஸ் வந்து அப்போ ஆன் அண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து போயிட்டு தான் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வலி ஏற்படுத்துது. இதிலேருந்து வெளியவே வர முடியாதாங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் உங்கள் பர்சன் இன்னும் ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்க்கு வரல. அவங்களுக்கு லவ் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் தப்பெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. பட் இன்னும் வந்து அதில் ஒரு தெளிவு வரல. அண்டு ரீயூனியனுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து அவங்களுக்கு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது சரியா. உங்ககிட்ட வரணுங்கிற ஆசை வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ரீயூனியன். இதில் வந்து சிலர் வந்து உங்கள் பர்சனை ஏதாவது ரீசெண்டாக ஏதாவது செலிப்ரேஷன், ஏதாவது ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதுலையாவது நீங்கள் மீட் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்களும் உங்கள் பர்சனை மீட் பண்ணியிருந்திருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சில வியூவர்ஸ்க்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் இதை பற்றி ஷேர் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கைட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களும் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் எனர்ஜி பார்க்கும்போது. பட் உங்கள் பர்சன் நீங்கள் வேணுங்கிற ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது உங்கள் பர்சன்ட்ட இருந்து ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ண கார்டு வந்து ட்ரஸ்ட் இன் ப்ராசஸ் இல்லையா. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு, அதை நம்பு அப்படிங்கிற மாதிரியானதான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பிக்சர். ஸோ இந்த கார்டு பாருங்கள், உங்களுக்கு ஏதோ ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் வந்து ஆன் த வே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் கொண்டு வரும், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயம் தான் கொண்டு வரும். அது ஆன் த வே, அது உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் ஹெல்ட் டு டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். எஸ், டபுள் ஸ்டாண்டர்டு கார்டு வந்திருக்கு. எஸ்பெஷலி ஐ திங்க் இது வந்து உங்கள் பர்சனுக்குன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள்,
இது வந்து எனக்கு தெரியுதுன்னா ஒருத்தர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகணும், விட்டு கொடுத்து வரணும். உங்கள் பர்சன் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரியா? இதில் ஒரு பர்சன் வந்து ப்ளேம் பண்ணுறது, இன்னொரு பர்சன் வந்து மாறி மாறி ப்ளேம் பண்ணிக்கிறது, அந்த விஷயம் வந்து இங்கே நல்லாவே தெரியுது. யாரோ ஒருத்தவங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அந்த மிஸ்டேக் வந்து அகைன் அண்ட் அகைன் பேசுறது அண்ட் அதனாலேயே உங்களுக்குள்ள பிரச்சனை வர்றது. இங்கே வந்து இமோஷன்ஸும் சரி, லவ்வும் சரி, கேரும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஈக்குவலாக கிடையாது. சரியா? அதனால இந்த கார்டு வந்த மாதிரி தெரியுது. ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்க்கு வந்துட்டிங்கன்னா, உங்கள் பர்சன் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய தப்பு, இது சரியே கிடையாது, நீ வந்து எனக்கு பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய துரோகம், நான் ரொம்ப பொறுத்து போயிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு டீப்பான ஒரு ஃபீல், ஒரு பெயின் வந்து உங்ககிட்ட நல்லாவே தெரியுது. ஏன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் இதுலேயும் பாருங்களேன், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துருக்கு. இதுலேயும் வந்து ஈக்குவல் தான், ஈக்குவலான கிவ் அண்ட் டேக். இதுவும் வந்து இம்பேலன்ஸ். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பைல் 1ல ஸ்ட்ராங்காக என்ன தெரியுதுன்னா, ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நிறைய லவ் கொடுத்து அது திரும்ப கிடைக்காம போய் நிறைய வழி நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. சரியா? ஸோ நீங்கள் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. அது உங்கள் பர்சன் கூட இருக்கும்போது இது லவ் தானா, உண்மையாகவே நீ லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க. ஸோ எப்பயுமே உங்கள் ஃபீலிங்ஸ் ஆகட்டும், உங்கள் லவ் வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணதே கிடையாது. எல்லாமே வார்த்தையால் தான் இருக்குமே தவிர ஆக்ஷனில் வந்து எதுவுமே இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ தான் வந்து அதை வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. சரியா? ஸோ ஷாக்கிங் டிஸ்கவரின்னு வந்துச்சு, பப்ளிக் எக்ஸ்போஷர்ன்னு இருக்குது. சில பேருக்கு வந்து உங்களோட ப்ரைவேட்டான விஷயங்கள் வந்து வெளியில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்கள் பர்சனோட சீக்ரெட் கூட வெளியில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அது கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதுதான் பைல் 1 உங்களுக்கான லவ் ட்ரையாங்கிள். தேர்ட் பார்ட்டி இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன், பாட்டம் டெக் லவ் ட்ரையாங்கிள். ஸோ நிறையா பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ பைல் 2 பார்த்துடலாம். வெல்கம் பைல் 2. ஸோ பைல் 2 இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த பிக்சர் சூஸ் பண்ணவங்களுக்கு ஓகே. ஸோ இந்த பைல் 2 உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் கிளியராக எனக்கு சொல்ல தோன்றது என்னன்னா, நிறைய பேர் ஏமாந்துருக்கீங்க. உங்கள் பர்சன் வந்து நல்ல மாஸ்க் போட்டு உங்ககிட்ட வந்து வேற மாதிரி நடந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் இந்த வீடியோ வந்து, இந்த பைல் 2 வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சரியா? உங்கள் பர்சன்ட்டேன்னு இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நீங்கள் அந்த மாதிரி ஏமாந்துருந்துருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை வேற யார்ட்டையோ, ஒரு தேர்ட் பர்சன்ட்டையோ இல்லை உங்கள் பர்சன்ட்டையோ ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கீங்க பைல் 2. சரி, இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜியை நம்ம பார்த்துடலாம். உங்க பர்சன் நேம் ரிப்பீட் பண்ணுங்க. பைல் 2. ஓகே, ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க. ரொம்ப நெகட்டிவ், ரொம்ப மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கு. பைல் 2. Oh my God, 9 of Swords. ஓகே, பைல் 2 இதில் ஸ்வார்டு நிறையா வந்திருக்கு, ரொம்ப நெகட்டிவாக வந்திருக்கு. உங்கள் பர்சன் இன்னும் ஒரு முடிவு எடுக்க முடியல. சரியா? நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஷியோர், நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. சரியா? சப்போஸ் உங்கள் பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டாங்க, உங்களை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது எனர்ஜியை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க, மாற்றிக்கோங்க. நான் சொல்ல வர விஷயங்கள், நான் சொல்ல வர விஷயங்களை சொல்லிடுறேன். இதில் மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் நிறையா பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பெரிய வழியை அனுபவிச்சுட்டு, ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை அனுபவிச்சுட்டு மன நிம்மதியை நோக்கி போகிறீங்க. சரியா? ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்குது. அதை வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ரொம்ப அழகாக உங்களைய இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம். மூவ் ஆன் ஆகிட்டீங்க கம்ப்ளீட்டாக. எமோஷ்னலாக நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகியிருந்தீங்க உங்கள் பர்சன்ட்ட, ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருந்தது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. பட் அதை உங்கள் பர்சன் வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உங்களை எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப வலி வேதனையை கொடுத்துருக்காங்க, உங்களை தனிமையில் விட்டுருக்காங்க. உங்களுக்கு எப்போ அன்பு தேவைப்பட்டுச்சோ அப்போ அந்த அன்பை வந்து அவங்க கொடுக்க வரல.
சரியா? அவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்திருந்திருக்காங்க. உங்களுக்கு எப்போ ஒரு அன்பு தேவைப்பட்டுச்சு, ஒரு கேரிங் தேவைப்பட்டதோ, எப்போ உங்களுக்கு அந்த தேவை இருந்ததோ அப்போ உங்கள் பர்சன் உங்ககிட்ட வராமல் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆன மாதிரி தெரியுது. அது நல்லா ஸ்ட்ராங்காக தெரியுது. உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஈகோ நிறையா இருக்குது. ஈகோ, நீயா நானா அப்படிங்கிற போட்டி நல்லா தெரியுது. சரியா? உங்கள் பர்சன் மனசு ஃபுல்லும் மைண்டு ஃபுல்லும் வேலை செய்யாமல் நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. இந்த ஸ்வாட் அதிகமாக இருக்குது. ஆமாம், இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பாஸ்டில் நடந்தது பெரிய உங்களுக்கு சண்டை வந்திருக்கு. சரியா? இதில் சண்டை வரலைங்கிற பட்சத்தில் வந்து சைலண்ட்டாகவே இருந்து மாறி மாறி வந்து ஹர்ட் பண்ணியிருந்திருக்கீங்க. இல்லை பிஹேவியர், உங்களோட நடவடிக்கைகளால், உங்கள் பர்சனோட பிஹேவியர்னால நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க. பாஸ்ட்டை நினச்சி இப்போ உங்கள் பர்சன் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமான ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து மூளை வந்து சுத்தமாக வேலை செய்யலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு பொம்மை மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யூனிவர்ஸ் வந்து உங்களோட சைனை வந்து அவங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களோட ஞாபகங்களை வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பாருங்களேன், உங்க பர்சன் வந்து மெடிடேஷன் மூலமாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்றது மூலமாவோ எவ்வளவோ வந்து அவங்க இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்க நினைவுகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் யூனிவர்ஸ் வந்து விட மாட்டேங்குது. இங்க பாருங்க, காது கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்கா. ஸோ அவங்க இன்னர் வாய்ஸ் வந்து ஏதோ உங்களை பத்தின ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களோட எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, நிறைய யோசிக்கிறாங்க. பாஸ்ட்ல இது நடந்திருக்க கூடாது, எதனால இது நடந்துச்சு, ஏன் இந்த பர்சன் என் லைஃப்ல வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. நடந்ததை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க. இந்த மாதிரி நான் பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவே தெரியுது. இமோஷ்னலாக வந்து இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ லவ் காமிக்கிறதுக்கோ யாருமே இல்லாமல் ரொம்ப தனிமையாக இருக்காங்க. கொஞ்சம் அமைதியாக டீப் மெடிடேஷன், இதில் நிறையா பேர் வந்து நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியாது, மெடிடேஷன் கூட பண்ணலாம். உங்கள் பர்சன் வந்து மெடிடேட் பண்ணுற ஆள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப அமைதியாக ஷியராக சொல்கிறான். நிறையா பேர் வந்து இதுக்கு மெடிடேஷன் அளவுக்கு அவங்க போயிருப்பாங்க. அந்தளவுக்கு டிப்ரெஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற லைஃப்பில் ஆனால் நிதானம் இருக்குது. சரியா? எதுவுமே எடுத்தோம் கவுத்தோம் கிடையாது. நிதானமான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப பேஷண்ட் அதிகமாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக மூவ் பண்ணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த இது வந்து இப்போ என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த லவ், இப்போ யாராவது அவங்க லவ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இந்த லவ் பத்தலை, என் பர்சன் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியல, என் பர்சன் என்கிட்ட கொடுத்த லவ் வந்து உன்னால் கொடுக்க முடியாது, இல்லை வேறு யாருனாலுமே கொடுக்க முடியாது. அதுதான் இந்த எனர்ஜி, அதுதான் இந்த கார்டு. சரியா? வேற லவ்லாம் வந்து அவங்க ஜஸ்ட் வேணாம். யூனிவர்ஸ் வந்து உங்களோட சைன் தான் வந்து அதிகம் காமிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களை வந்து புறக்கணிச்சதை நினச்சி ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாங்க. ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் இருக்காங்க. டீப் ஃபீலிங்ஸ் இருக்குது. அதனால தான் அவங்க மெடிடேஷன் அந்த மாதிரி போகிறாங்க. இதில் சிலர் வந்து உங்கள் பர்சன் ரொம்ப ஒரு ஆணாதிக்கம் சொல்லலாம், டாமினன்ட், இல்லை ஃபீமேலாக இருக்காங்கன்னு சொன்னால் ஈகோ ரொம்ப அதிகமாக இருக்கும். டீப் ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற கேரக்டராக இருப்பாங்க. ஜஸ்ட் ஓகே. உங்களுக்கு இது வந்து பைல் 1க்கு ஆக்சுவலி இந்த ஒரு கார்டு வந்திருந்தது. நிறைய பேரோட மாஸ்க் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆக போகுது. சரியா? மாஸ்க் வந்து கலர போகுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நிறையா சீக்ரெட்ஸ் வந்து தெரிய போகுது. இப்போ வந்து உங்கள் பர்சன் வந்து ஓவர் திங்க் பண்ணுறாங்க. உங்களை நினச்சி ரொம்பவே ஓவர் திங்க் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருக்குது, நிறைய பதட்டம் இருக்குது. சரியா? அவங்களுக்குள்ள நிறைய ஆசைகள், உங்களை பற்றின ஆசைகள் அதிகமாக இருக்குது. பட் எல்லாமே மறைச்சிதான் வச்சுருக்காங்க. எதுவுமே இமோஷன்ஸை வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. இப்போதைக்கே மூவ் ஆன் ஆகிறது, டிஸ்டன்ஸ் எடுக்கிறது வந்து நல்லதுன்னு தான் நினைக்கிறாங்க அவங்க. ஓகே, இது பாருங்கள், பாட்டம் டெக். இந்த கார்டும் நீங்கள் சூஸ் பண்ண கார்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான். 2 ஃபேஸ். யாரோ மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய துரோகத்தை இதில் பாருங்கள். ஒருத்தவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் பர்சனாக கூட இருக்கலாம், உங்கள் லவ் பண்ண பர்சனாக கூட இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்கள் முன்னாடி வேறு மாதிரி நடிச்சுக்கிட்டு இவங்களுக்கு பின்னாடி பாருங்கள் நைஃப் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கான துரோகத்தை பண்ணுற மாதிரியான ஒரு பிக்சர் தான் இது. ஸோ நீங்கள் வந்து நிறையா வந்து
துரோகத்தை சந்திச்சிருக்கீங்க, நிறைய பெயின், அதை எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத பர்சன்ட்ட இருந்து நீங்கள் வந்து பெயின் சந்திச்சிருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் பர்சன் நான் சொல்லியிருந்தேன், இந்த கார்டு வச்சு சொல்லியிருந்தேன், இப்போ வந்து டிஸ்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இமோஷ்னலாக உங்ககிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆகணும். நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்களோ அவங்களும் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பவுண்டரி செட் பண்ணியிருக்கீங்க, அந்த பவுண்டரியே அவங்க மதிக்கிறாங்க. சரியா? அந்த ஸ்பேஸ் அவங்க மதிக்கிறாங்க. உங்களுக்கு மரியாதை, உங்கள் மேலே மரியாதை வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் மூவ் ஆன் வேறு ஆகிட்டீங்களா? ஸோ உங்கள் வேல்யூ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ இதே வந்து லவ் ட்ரையாங்கிள், தேர்ட் பார்ட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா துரோகம்னு வரும்போது கண்டிப்பாக ஆப்வியஸாக தேர்ட் பார்ட்டிக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம் இங்கே. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ பேலன்ஸ்டாக இல்லை. உங்கள் பர்சன் மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. அவங்க இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் கிடையாது. நிறையா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. புரிதல் வந்து இல்லை. நீங்கள் காமிக்கிற லவ் வந்து அவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இல்லை அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நீங்களும் கேட்குற மாதிரியான ஒரு மனநிலைமையில இல்லை. அவங்க மனசில் இருக்கிறத வந்து ஃபுல்லாக வந்து உங்ககிட்ட வெளிக்காட்டாமல் ஜஸ்ட் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. காலம் வரும், எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் வரேன், இப்போதைக்கு நான் வந்து உங்ககிட்ட இருந்து நானும் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிறேங்கிற மாதிரி தான் அவங்களும் மூவ் ஆன் ஆகி போன மாதிரி தான் தெரியுது. அந்த ஆனால் உங்களை உண்மையாகவே கேர் பண்ணுறாங்க. சரியா? பட் ஃபீலிங்ஸ் வெளியே வராது, வெளியில் தெரியாது. பட் கேரிங் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கனெக்ஷன் வந்து உங்கள் பர்சனுக்கும் சரி உங்களுக்கும் சரி மென்டல் ஸ்ட்ரெஸ் நிறையா கொடுக்குது. என்ன நடந்துச்சு, என்ன தவறு, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு உங்கள் பர்சனுக்கு ஒன்றுமே புரியல. ஏதாவது பிளாக் மேஜிக் கூட பண்ணிட்டாங்களான்னு கூட சிலர் வந்து நீங்களா அல்லது உங்கள் பர்சன் வந்து நினைக்கலாம். ஸோ கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இதே மாதிரி நெகட்டிவாக போக போக இந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சரியா? ஸோ மூவ் ஆன் ஆகிற மாதிரியான எனர்ஜி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா வந்து டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அல்லது உங்கள் பர்சன் வந்து மூவ் ஆன் ஆகி போகிற மாதிரி தெரியுது. இதுக்கு வந்து ஒரு ஹானஸ்டான கம்யூனிகேஷன் தேவைப்படும். கண்டிப்பாக உட்காந்து நீங்கள் கிளியராக பேசணும். ஏன்னா பேச வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. தூக்கம் சுத்தமாக கிடையாது. நீங்களும் சரி உங்கள் பர்சனும் சரி பாருங்கள், ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டெபிலிட்டியே கிடையாது. ஆன் அண்ட் ஆஃப்ல தான் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு தூக்கம் சுத்தமாக இல்லை. சடனாக எந்திரிக்கிறது, சடனாக அழுகிறது, எனர்ஜியை ஃபீல் பண்ணுறது, இது வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து மாறி மாறி நடக்கும். சரி, உங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து விட்டுட்டு உங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. சடனாக உங்கள் பர்சனோட ஞாபகம் வர்றது. ஏன்னா அவங்க வந்து உங்களை ரொம்ப அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அதிகமான ஓவர் திங்கிங். ஸோ பாஸ்டில் நடந்ததை நினச்சி அவங்க இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரியா? இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இப்போ வந்து அது சரியான நேரம் இல்லை. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அதில் எந்த விதமான ஒரு சொல்யூஷன், ஒரு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபேவரான பிடிச்ச மாதிரியான ஒரு முடிவு வராதுன்னு உங்கள் பர்சனுக்கும் தெரியுது, உங்களுக்குமே தெரியும். இப்போதைக்கு எந்த முடிவுமே எடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் ரெண்டு பேரும் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? பட் உங்களுக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்க போகுது. பெரிய ஷிஃப்ட்டு யூனிவர்ஸ் நடக்க போகுது. ஒன்று ஆப்வியஸாக அவங்க கம்ப்ளீட்டாக இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு நியூ பர்சன் வர்றதுக்கான சான்ஸ் வந்து நிறையா பேருக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா? லவ் ட்ரையாங்கிள் சப்போஸ் உங்கள் பர்சன் உங்கள் ஃபேமிலி கூட இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சோல்மேட் அந்த மாதிரியான கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. கார்மிக் ரிலேஷன்ஷிப்னு நல்லாவே தெரியுது. ரொம்ப கார்மிக் ரிலேஷன்ஷிப் தான் இது. கர்மா, அந்த கர்மா நல்லா ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. உங்கள் பர்சன் நல்லாவே கர்மாவை இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீயூனியனுக்கான சான்ஸ்க்கான கார்டு எதுவும் வரல. பட் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப பெரிய வலி, வேதனை, துரோகம் எல்லாமே சந்திச்சிருக்கீங்க. அந்த பர்சனுக்கு உங்கள் குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கர்மாவை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் அப்படியே வர்ற மாதிரி நீங்கள் ரீயூனியன் கேட்டாலும் கர்மாவெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்க. இப்போதைக்கு எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியல. ஓகே, பைல் 2 இதுதான் உங்கள் பர்சனுக்கான எனர்ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், இல்லை ஹீலிங் செஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஹீலிங் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் டேரோ கிளாஸும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வெரி சூன். ஸோ அதுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.